வணக்கம், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு டே 16 ஆஃப் மை வெயிட் லாஸ் அண்ட் பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்ச். பா 13, 14, 15 இந்த 3 நாளுமே எனக்கு வந்து ஜுரத்திலே போச்சு. லைக் நான் என்னோட 13th வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு எப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து ஜுரம் வரும், அதுக்கப்புறம் ஜுரம் போயிடும், திருப்பி ஜுரம் வரும், திருப்பி ஜுரம் போயிடும். லைக் இந்த மாதிரியே தான் எனக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து 13 வந்து டே 13 சொல்ல வரேன். அன்றைக்கி நைட் வந்து எனக்கு ஃபீவர் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிற ஸ்டார்ட் ஆச்சா. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், பிகாஸ் நான் இங்கே இருக்கேன், அம்மா வந்து கடையில் இருப்பாங்க, அப்பா ஆட்டோ விட்டுருப்பாரா. ஸோ 2 பேருக்கும் கால் பண்ணி தெரியலம்மா திருப்பியும் ஜுரம் வந்து அதிகமாகுது. என்ன ஒரு காமெடினா, லைக் டெம்பரேச்சர் செம்ம ரைஸ் ஆகிடுச்சு. என்னால் முடியாமல் லைக் இங்கெல்லாம் எனக்கு மேலெல்லாம் காற்றுப்பட்டு குளிருது, அந்தளவுக்கு எனக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனால் 22nd டோக்கன். அங்கே போயிட்டு ஒரு லைக் அங்கே போயிட்டு ஒரு 18, 19 தான் வருது. அப்போ வந்து ஸ்லைட்டாக டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 102 103 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் நானே டாக்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாகுது, இந்த மாதிரி எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. தென் டாக்டர் வந்து ஊசி போட சொன்னார். அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ், டானிக்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு லைக் ஜஸ்ட் நான் ஊசி மட்டும்தான் போட்டேன். டேப்லெட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம், வீட்டுக்கு வந்து தானே சாப்பிட்டு போடணும். வீட்டுக்கு வர ஐம் நார்மல். ஆனால் எங்கள் அம்மா அப்போவே தெளிவாக சொன்னாங்க, உனக்கு திருப்பி வரும் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஒரு டேப்லெட் போட்டேன். அதுக்கப்புறம் நைட்லாம் வந்து நார்மலாக இருந்துச்சு. அடுத்த நாள் ஐ வாஸ் நார்மல். எழுந்துக்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், அது எல்லாமே பண்ணுறேன். திருப்பியும் ஈவினிங் வந்து எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து உஷாராக வந்து மார்னிங் நான் வந்து டேப்லெட் போட்டிருந்தேன்ல, அந்த டேப்லெட்டே வந்து திருப்பியும் லைக் மார்னிங் மத்தியானம் லஞ்ச்னு கொடுத்துருப்பாங்களா. மார்னிங் வளர்றேன் பாருங்கள். மார்னிங் போட வேண்டிய டேப்லெட் மார்னிங் போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் டாக்டர் கொடுத்துன டேப்லெட்டாக இருந்துச்சு, அதை போட்டு டானிக் குடிச்சு படுத்து ஓகே. நேற்று வந்து ஓரளவுக்கு நார்மல். இன்னைக்கு ஐம் ஆல் ஃபைன் நவ். இதுக்கப்புறம் அந்த ஜுரம் எனக்கு வரக்கூடாது. நான் இதுக்கப்புறம் என் வாயில் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு ஜுரம் வரக்கூடாது. பிகாஸ் என்னால் லைக் எனக்கு என் மைண்டில் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு கோல் இருக்கா, அந்த கோலுக்காக இருக்கிறதே கொஞ்சம் டேஸ் தான். அதில் போகும்போது இந்த ஜுரம்லாம் இதுக்கு நடுவில் வந்து பாசிட்டிவாக ரொம்ப ஸ்வீட்டாக நிறைய பேர் வந்து அக்கா ரெஸ்ட் எடுங்கக்கா மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ ஆம் ஆல் ரைட் நவ். இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போயிட்டு கடை திறந்துட்டு வந்திருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு மெட்டீரியலில் வந்து க்ராப் டாப் தைக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, லைக் இந்த க்ராப் டாப் தைக்கலாம் இதெல்லாம் எப்போ பிளான்னா, நான் ரொம்ப ட்ரௌசியாக லைக் ரொம்ப சோம்பேறியாக இருப்பேன்ல, உடம்பு சரியில்லாமல். அப்போ வந்து நானே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிக்கினேன், இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. இதுதான் வந்து என்னோட அளவு ப்ளவுஸ். ஸோ லைக் நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் இது வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல ஒர்க் போயிருக்காங்க. அங்கே நியர்பையாக வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இருந்துச்சு. எக்ஸ்போர்ட் இந்த சென்ஸ் லைக் ஸ்டிச் பண்ணுவாங்களே, அங்கேருந்து ஷி பாட் திஸ் மெட்டீரியல். பாட்னா சும்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சும்மா இந்த தலைக்காணியை உரைக்கி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து சரி ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு, இந்த மெட்டீரியல் பாருங்கள் ஒரு மாதிரி செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இதை மெஷர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ளவுஸ் க்ராப் டாப் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் லைக் எனக்கு வந்து 80 வந்து 80 சென்டிமீட்டர்ஸ். ப்ளவுஸ் மெஷரிங்க்கு வந்து 1.15 அதாவது 1.25 மீட்டர் தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, லைக் 80யும் இல்லை 1ம் இல்லை 1க்கு மேலே லைக் நல்லா தாராளமாகவே நம்ம நல்லா குண்டானாலும், ஆனால் குண்டா ஆகக்கூடாது. பட் சைடில் நிறைய பிளேசஸ் விடலாம், லைக் இந்த எல்போ ஸ்லீவ்ஸ் வைக்கலாம். ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து சம்திங் வி ஆர் கோயிங் டு டூ. அது நான் இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். எதர் வெட்டுற பார்ட்டாவது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஒரு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இதை பண்ணிட போகிறோம். இது வந்து டூ லிஸ்ட் எதுலேயுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் என்னோட ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்காக, என்னோட ஒரு சந்தோஷத்துக்காக ஐ வாண்ட் டு டூ திஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ சேலஞ்சுக்குள்ளே போவோம். வெயிட் அப்டேட் சொல்கிறேன். இது வரைக்கும் 15 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா. 65.608 இருந்தேன். இப்போ வந்து 63.5. வாவ், 63 சீரீஸில் நம்ம வந்துட்டோம். இன்னும் இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அட்லீஸ்ட் 61 நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம். பிகாஸ் உடம்பு சரியில்லைனாலுமே அதுக்கான எஃபர்ட்ஸை வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் வந்து லைக்
எனக்கு தெரியும்ல என் மனசுக்கு ஈவன் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனா லைக் நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணோம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, நூடுல்ஸ் சாப்பிட்றது, மேகி சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நான் நினைப்பேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்காக, எனக்கு என் தம்பிக்கு 2 பேருக்குமே ஃப்ரைட் ரைஸ் வாங்கினாங்க. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அப்போ படுத்துட்டு தான் இருந்தேன். அப்போ கூட நான் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிடவே இல்லை. விக்ட்ரியில் பிகாஸ் இதுக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னும் போது லைக் நம்ம உடம்பு தான் அதுக்கு வந்து ஒத்துழைக்கல, நம்ம மனசாவது அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்றதுனால அது. நெக்ஸ்ட் திங், செகண்ட் திங் வந்து என்னென்னா, நேற்று ஈவினிங்காக வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கேக்கு, சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து வெஜ் தான் போட்டிருக்காங்க. ஒயிட் ரைஸ், தால், பொரியல், பாயாசம், வடை இதில் அண்டு அந்த கேக் கூட மிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மிக்சர்ஸ் சாஷெட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது கொடுத்துருக்காங்க. இதில் நான் எதுவுமே தொடலை. அந்த பொரியல், கோவக்காய் பொரியல் அதுவும், அந்த தாலில் வந்து முள்ளங்கி இருந்துச்சு அதுவும், ஒயிட் ரைஸும் வச்சு தான் நான் டின்னர் சாப்பிட்டேன். ஸோ ஒய் ஐம் சேயிங் திஸ் இஸ் லைக் ஃபீவர் அப்படின்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். அதில் எனக்கு இது வேணும், ஐ வாண்டட் டு டூ திஸ், நான் இந்த சேலஞ்சை பண்ணோம் அப்படின்றதுக்காக தீஸ் ஆர் ஆல் மை ஸ்டெப்ஸ். சுடு தண்ணி வைக்கலான்னு பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டில் தானா ஆண்டின்னு ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க போல். அவங்களுக்கு வந்து காஃபி பவுட்ரு வேணும், கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாமான்னு சொன்னாங்களா. சரி, நான் போய் கொடுத்துட்டு வரும்போது அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க, தனியாக சமைச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் சிக்கன்லாம் கொஞ்சம் லைக் டொமேட்டோ ஆனியன்ஸ்லாம் சாட்டே பண்ணிவிட்டு, சிக்கன் கொஞ்சம் நிறைய சிக்கன், ஒரு 2 kgs மேலே இருக்க சிக்கன்ஸ் இருக்கும் போல், அதெல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி லைக் அது கம்ப்ளீட் ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணோம். சுடு தண்ணி வைக்கணும், வீடு க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து டூ லிஸ்ட்டுக்கு வரேன். ஃபஸ்ட்டு போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லாத வரைக்குமே வீடு இப்படி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியல. இப்போ நான் நல்லா இருக்கும்போது எனக்கு எப்போவுமே வந்து வீடு க்ளீனிங் வந்து ஒரு மென்டல் பீஸ், லைக் அப்பா நிம்மதியான ஒரு வேலை வீடு க்ளீன் பண்ணுறது. ஸோ வந்து இப்போ வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்க்கலாம். இன்றைக்கி செக்லிஸ்ட் வந்து 3 செக்லிஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து வீடு ஆர்கனைஸ் பண்ணோம், நம்ம பார்க்குற ஏரியாவை ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணோம். அண்ட் நான் Q&A செஷனுக்கு வந்து ரிப்பீட்டடாக இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி இப்போ அது லைவில் இருக்குது. அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க கொஷின்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் எதனா அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக வீடியோ எடுக்கிற வரைக்கும் எல்லாமே பிளான் படி போச்சு. என்னோடய பிளான் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் கோவாஸ் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து வேக போட்டு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகிறோம், ப்ளஸ் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம், எல்லாேருக்கும் தேவையான ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிரு அப்படி சொல்லிட்டு நான் எல்லாேருக்கும் தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் கொஞ்சம் க்ளோத்ஸும் இருக்கா, அது அலசும் போது நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணலான்னு போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ஈரமாயிடுச்சு. அடுத்தது என்னென்னா, எனக்கு ஒர்க் அவுட்டு ரெடி ஆகிறது இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து 1 hour மட்டும்தான் டைம் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே என்னோடய கோ டுவான ஒரு 10 யோகாஸ் இருக்குது. அது வந்து பார்ட் 2ல் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஈச் யோகா வந்து 1 minute இந்த மாதிரி 2 செட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடன் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். நைட் வந்து கோவிலில் ஸ்டே பண்ணதுனால ஜேர்னலிங் வந்து நான் உங்கள் கூட பண்ணிக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டயட் அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் மீலுக்கு வந்து கோவாஸ், அதுக்கப்புறம் கருப்பு முக்கரில் எடுத்துக்கினேன். ஒரு 2 kilometers வந்து நடந்து போயிருப்போம். நடந்து மேலே போயிட்டோன்னே எல்லோரும் பாதாம் பால் வாங்கி குடித்தாங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற பாதாம் பாலில் நான் ஒரே ஒரு சிப் தான் எடுத்துக்கினேன். செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். செகண்ட் மீல் வந்து கோவிலில் அன்னதானம் எடுத்துக்கினேன். ஸோ டயட் குறிச்சு இண்டோர் ஒர்க் அவுட்க்கு யோகா, அதுக்கப்புறம் அவுட்டோர் ஒர்க் அவுட்க்கு இன்றைக்கி நான் ஓவரால் நிறைய தூரம் வந்து நடந்திருக்கேன். தரிசனம் பார்க்குறதுக்கு, சாமியை பார்க்க. அதை தாண்டி நான் வீட்டில் வந்து 500 ஸ்கிப்பிங் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் கம்மிங் டு த வாட்டர் இன்டேக், கோவில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் 3 liters வாட்டர் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கோவில் ரீச் ஆகிட்டு மார்னிங்லேருந்து தரிசனம் பார்க்குறதுக்குள்ளே ஒரு 1 liter 1.5 liter இருக்கும். ஸோ வாட்டர் இன்டேக்கும் ஒரு செக் போட்டு என் டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.